வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். அண்ணாமலை வெளிநாடு கிளம்பிட்டாரு. இப்போ பாஜகவினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் ராசா அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. என்னென்ன அடுத்து நடக்கும், யாரெல்லாம் அந்த குழுவில் இருக்காங்க, அந்த குழு என்ன செய்ய போகுது? இல்லை, ராசா அப்படின்னா நம்ம ஆட்கள் தவறாக நினச்சிக்க போகிறாங்க. ராஜா ராஜா நீங்கள் ராசானா அப்புறம் ஆராசான்னு ஒரு விளையாடாச்சும் நம்ம அண்ணன் ஆராசாவை தான் நம்ம ஆராசான்னு சொல்லுவோம். பேரை குறிப்பிடும் போதே இவர் ராசா அவர் ராஜாங்கிறதுலயே ஒரு பழக்கமான வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாளும் ஜாவண்ணாவை அவர் விட்டு தர மாட்டாரு, சாவண்ணாவை இவர் விட்டு தர மாட்டாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்வியஸாக நம்ம எதிர்பார்த்தது அண்ணாமலை போன பிறகு ஒரு பொறுப்பு தலைவரை போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா பாஜக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ரொம்ப பற்றுச்சு. ஒரு தனிநபரை நம்பி கொடுத்து பொறுப்பை ஏற்றி விட்டு பட்டதெல்லாம் போதும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி டீமாக இறக்குவோம் அப்படின்னு இறக்கியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது கூடுதல் விஷயம். அதாவது அண்ணாமலையை நகர்த்திட்டு வந்திருக்கக்கூடிய டீமில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஹோல்டு தான் மிக ஜாஸ்தியாக இருக்கிறது. அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக அணுக்கமாக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒருத்தர் 6 பேரில் கிட்டத்தட்ட 2 பேர் வரைக்கும் தான் நம்ம சொல்ல முடியும். மீதி எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நீண்ட ஆர்எஸ்எஸ் அனுபவம் இருக்கிறது, அல்லது ஆர்எஸ்எஸோட ரொம்ப இணைந்து கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஆட்களாக இருக்கிறாங்க. இப்படியான ஆட்களாகத்தான் அந்த கோர் டீம் அனுப்பப்பட்டிருக்கு. மோடிஜி வாய்க்கிழியே பேசுவார் நாரி சக்தி, பெண்களுக்கான உரிமைன்னு. ஒரு பெண் கூட பாஜகவில் இப்போ அண்ணாமலைக்கு பதிலாக இருக்கக்கூடிய அந்த கமிட்டியில் இல்லை அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக கவனிக்கணும். குஷ்பு இருக்காங்க, தமிழிசை இருக்காங்க, வானதி ஒருவேளை மத்திய பொறுப்பில் இருந்தாலும் கூட நம்ம உமா ஆனந்தன் இருக்காங்க, இப்படி பல பேர் அந்த கட்சி நிறைய இருக்காங்க. இப்போ திருமாவளவனை எதிர்த்து போட்டியிட்ட கார்த்தியாயினி, இப்படி பல பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்குமான இடம் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஒரு செய்தியும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. இப்போ அடிப்படையில் பார்க்கும்போது ஹெச் ராஜா ரிட்டர்ன்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு அவர் குஷியோட இருக்காரா? ஏன்னா அவர் கமலாலயத்துக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு தான் நீங்கள் வரவே செஞ்சுருக்காரு போல். அவர் கூட ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. அவர் ஒரு 1.5 நிமிஷம் தான், அதாவது அந்த அறிக்கையில் என்ன இருக்கோ, நாங்கள் 6 பேர் எங்களை அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் மத்திய தலைமையினுடைய எதுக்கே தகுந்தார் போல் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ட்டு கொஷின்ஸே எடுக்கல. அப்படியே ஆள் டிசால்வ் ஆகி நகர்ந்துட்டார், கேள்விகளை எடுத்துக்கல. அது ப்ரெஸ் மீட்டில் மைக்க வச்சவங்கிட்ட தகவலாக நமக்கு என்ன இந்த அறிக்கையில் இருந்ததோ அதையே அவரும் சொல்லிட்டு அண்ணாமலைஜி வெளிநாடு போயிருக்காப்புல, நாங்கள் இருக்க போகிறோம், கட்சியினுடைய அதாவது டெல்லி எங்கள் தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதுக்கு தகுந்தாற் போல விஷயங்களை நாங்கள் செய்வோன்றதில் ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே தனியாக ஒன் மேன் ஷோ எதுவும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு பாஜகவினுடைய இந்த 3 மாதத்துக்கான கம்ப்ளீட் பாலிசிஸை ஆர்எஸ்எஸ்னுடைய டீம் தான் முடிவு பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இவர்கள் இதற்கு அடுத்தபடியாக கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ளே என்ன இருக்கிறதுல கை வைக்க போகிறாங்களா, அண்ணாமலை போட்ட முக்கியமான போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதில் கை வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய $1 மில்லியன் இல்லை, அது எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி தானே. இப்போ நீங்கள் ஒரு தலைமை வரும்போது அதுக்கு தேவையான ஒரு டீமை ரெடி பண்ணும். இப்போ அந்த டீம்னால தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இம்பாக்ட் பாஜகவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது கிரவுண்டில் எல்லாத்துக்குமே தெரியும். அது குறித்து வெளிப்படையான நிறைய செய்திகள் வந்திருக்கு, நிறைய பேர் வெளியே பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக இப்படி ஒருத்தர் வரும்போது அந்த டீமை களை எடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, மொத்தமாகவே எக்கச்சக்கமாக இருக்கிறது அத்தனையும் ஒட்டடை வச்சு புதுசாக இழுத்துட்டே கட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம ஹெச் ராஜா அவருடைய நீண்ட வரலாறு நமக்கு தெரியும். தேசிய செயலாளராக இருந்தார். இப்போவுமே அவர் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் மெம்பராக இருக்காருங்கிறது இந்த அறிக்கை பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியுது. அவர் எதுவும் தேசிய கூட்டத்துக்கெல்லாம் போன மாதிரி நமக்கு இது வரைக்கும் இல்லை. அவர் சிவகங்கை இப்போ இந்த முறை தேர்தலையும் இது கொடுக்கலன்றதுனால இருக்காரு. ஏதாவது 1-2 பேட்டிக்கு அப்பப்போ கொடுப்பாப்பில்லைங்கிறதோட நம்ம பார்க்கணும். இப்போ சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட அவர் மேடைக்கு ஏற்றப்பட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்மளால் அண்ணாமலை ஆவேசமாக எடப்பாடி அவர்களை தற்கூறின்னு தட்டினதுலேருந்து அந்த கூட்டம் நடந்துச்சு இல்லையா. விஜயதாரணி கூட எனக்கு 6 மாதமாச்சு ஒன்றுமே கொடுக்கலன்னு கேட்ட கூட்டத்தில் அவர் ஸ்டேஜில் ஏற்றப்பட்டாரா, அவர் எழுச்சி உரை ஆற்றினாரா, அன்றைக்கி வேற எங்கேயோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த சூழலில் யார் யாரெல்லாம் திட்டமிட்டு நகர்த்தப்பட்டாரோ அந்த ஹெச் ராஜாவினுடைய தலைமையில் நீங்கள் கூப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா அப்போ அதுவே ஒரு செய்தி தான். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். நேற்றைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு 30ஆம் தேதி இது வருது. 28 காலையில் அண்ணாமலை கிளம்பி போயிட்டார். அவர் அஃபிஷியலாக போனப்போ ஏர்போர்ட் வரைக்கும் போய் அவரை வழி அனுப்பல. கிட்டத்தட்ட முகம் தெரிந்தவர்கள் பார்த்தா 2 பேர் தான். ஒருவர் கருணாகராஜன், சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து இப்போ இங்கே மாநில துணைத் தலைவர்கள் ஒருவராக ஒரு கட்டி பிடிச்சி கதறினாரு.
அவருக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்களோ தெரியல. எனக்கு தலைவராக இருந்த கூட்டு வந்து கட்சியில் சேர்த்து விட்டு அவர்கிட்ட தனியாக விட்டுட்டு போறீங்களேன்னு. சரத்குமார் நீ கட்சியில் ஒன்றும் இல்லை, ஒரு உறுப்பினர் தான். இவர் அவர் கட்சியில் பொறுப்பில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து துணைத் தலைவர்னும் போது நம்பர் 2 பொசிஷனில் அவரும் ஒருத்தர் தானே அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக பேசினா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது ஒன்று. ஜி.கே. நாகராஜ் டிபேட்லாம் வரக்கூடியவர், கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிட்டவர், அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக வேலை செஞ்சவர் ஜி.கே. நாகராஜ். அந்த பகுதியை சேர்ந்தவர் தான், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். இவங்க 2 பேரை தாண்டி மீதி எதுவும் தலைவர்கள் ஒரு அட்லீஸ்ட் கிளம்பி போனவருக்கு ஒரு வாழ்த்தாச்சு போடுவாங்கன்னு பார்த்தா அதையும் யாரும் செய்யலை. இப்போ இஃப் மை மெமரி கோஸ் ரைட், இவர் சரத்குமார் மட்டும்தான் ஒரே ஒரு போஸ்ட் போட்டார். அவர் பொறுப்பில் இருக்கிறவர் கிடையாது. அண்ணாமலைக்கு காம்படிட்டராக இருந்தவங்க அப்போ ஏன் ஒரு வாழ்த்து செய்தி தானே உள்ளுக்குள்ள 1000 இறந்துட்டு போட்டோம், அந்த லெவலுக்கே கூட வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹெச் ராஜாலாம் அது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தவருக்கு இப்போ இந்த இதுதான் திண்ணையில் இருந்தவங்களுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் யோகங்கிற மாதிரி நம்ம ஹெச் ராஜா அவர்களை மீண்டும் எழுந்து வாருங்கள் அப்படின்ட்டு எழுப்பி கூப்பிட்டுட்டு வந்து அவர் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, ஹெச் ராஜாவோட சேர்த்து அடுத்து பார்க்கும்போது எம் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய துணைத் தலைவர் ஒருத்தர் அதில் போட்டிருக்காங்க. இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்களாக பயணிக்கிறார். 2016 எலெக்ஷனில் மக்கள் நல கூட்டணி இருந்தப்போ பாஜக தனியாக போட்டிட்டது இல்லையா, அதில் திருத்தணியில் போட்டிகிட்டு இருக்காரு. ரொம்ப நீண்ட கட்சிக்கான விஷயங்கள்ல அவர் பயணப்பட்டிருக்காருங்கிறத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஐ திங்க் அவர் அண்ணாமலை தேர்தல் வெற்றிக்கு பிறகு, தேர்தல் வெற்றினா திமுக கூட்டணி 40 ஜெயிச்சிருச்சு, பட் நம்ம வளர்ந்துருக்கோம், அதை வந்து நீங்கள் கொஷின் பண்ணாதீங்கிற மாதிரி அவர் அறிக்கையெல்லாம் வேற விட்டு அண்ணாமலைக்கு ஆதரவாக வலு சேர்ப்போம்னு அவர் பேசியிருந்தார். இப்போ ரீசெண்ட் டேஸில் அவர் 2014 கட்சியில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் அண்ணாமலையோட நெருக்கமாக பயணிக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேராசிரியர் கனக சபாபதி இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் இப்போ நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி சார்ந்து நான் கட்டுரைகள்லாம் எழுதுகிறேன் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டினுடைய பேசிக் எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சரே தெரியாத அளவுக்கு அல்லது அதுக்கு முற்றுமுழுதாக அவர் வேற ஒரு தியரி ஒரு விதமான நிலையிலேருந்து பல கட்டுரைகள் எழுதக்கூடிய லெவலுக்கு இருந்தார். டிபேட்ஸ் எல்லாம் அவர் வந்தார் அப்படின்னா நம்ம ஒன்று கேட்டோம்னா அவர் ஒரு டேட்டா கொடுப்பாரு, அது எங்கே இருக்குன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் யாராலையும் வெரிஃபை பண்ண முடியாத அளவுக்கு சொல்லுவார். தமிழ்நாடு கல்வி கட்டமைப்பில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பல விதமான அடுக்குவார் டேட்டாவா. ஆனால் அதில் எந்த டேட்டாக்கும் என்ன ஃபேக்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டது எதுவும் இருக்காது. அவர் இப்போ விவாதங்களுக்கு வந்த பிறகு தான் முகம் அறியப்பட்டாலும் உள்ள ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணக்கூடியவர், கொஞ்சம் முதிர்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் முருகானந்தம், இவர் இப்போ 2024 தஞ்சாவூரில் பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக இறக்கப்பட்டார். அவருடைய விஷயங்களும் பார்த்தா அவர் அகைன் ஒரு இந்துத்துவ குரூப்போடு தொடர்ந்து பயணப்பட்டவராகத்தான் இருக்கிறார். இதுக்கு அடுத்தபடியாக பேராசிரியர் ராமசீனிவாசன், அவர் வந்து பல விவாதங்களில் ரொம்ப ஆவேசமாக பேசி சர்ச்சைக்குள்ளாகி சோஷியல் மீடியாவில் இதாகி இப்படியெல்லாம் போனவர் தான். நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரின் மீதே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா சிவா ரொம்ப பாஞ்சு போராடினார் கட்சியிலேருந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி. இவருக்கு ஆக்சுவலாக திருச்சி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னு ஒரு செய்தி வந்தது. சில வீடியோக்கள் விவகாரங்கள் கூட பேசப்பட்டுச்சு. இல்லை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஷோர் கே சுவாமி போன்றவர்கள் சமீபத்தில் பதிவிட்டு இருந்தாங்க. இவர் பேரை குறிப்பிட்டு மதுரையை சேர்ந்த ஒரு பேராசிரியர் அப்படின்னாங்க. அது இவர் தாங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. பட் அது நம்ம ஆதாரப்பூர்வமாக இல்லாமல் நம்ம அதுக்குள்ள எலாபரேட்டாக பேச முடியாது. குற்றச்சாட்டை கூட பெயர் குறிப்பிட முடியாத வரை ஏசியங்களாக அரசியல் கிசுகிசுகளாகத்தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ பிஜேபியில் மாட்டாதவங்க யாருங்கிற லிஸ்ட்டு தான் சின்னதாக இருக்குமோ அப்படிங்கிற லெவலுக்கு பல கேள்விகள் எழுப்பப்படுது. நம்ம அதாவது ஆடியோ விஷுவல்ங்கிற ஹார்ட் டிஸ்க் கட்சிங்கிற லெவலுக்கு ஒரு இது போகுதுங்கிறது அது அரசியலுக்கு பிடிச்ச கேடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஐடிவிங் மாதிரி இருக்குது. ஒரு அந்த லெவலுக்கு ஐடிவிங்கை விட இது நம்ம வேறு மாதிரி சொல்லணும். அப்போ இப்படியான இடத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து திரும்ப கொண்டு போய் மதுரையிலே அவரை இறக்கி விட்டாங்கிறதெல்லாம் நடந்தது. டாக்டர் சரவணன், அவர் சர்வ கட்சி சரவணன் எல்லா கட்சிக்கு போயிட்டு வந்தார். அவர் ஒரு பக்கம் பட் அதை தாண்டி சிவகங்கை சந்திச்சாருங்கிறத பார்க்குறோம். ஆனால் இவருடைய இது அதாவது ஆக்சுவலாக ராமசீனிவாசன் அவர்கள் குறித்து பிடிஆர் ஒரு விஷயம் பேசியிருப்பார். அவர் ப்ரொஃபஸரே கிடையாது, ஒரு நம்ம இதில் சாஸ்திரா யூனிவர்சிட்டி நினைக்கிறேன், அங்கே வந்து இதுவாக லெக்சரராக ஒரு 2-3 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறார். அவ்வளோதான் அவருடைய என்டையர் இது. அவர் காந்தியன் ஸ்டடீஸில் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் அங்கே காந்தியினுடைய ஃபிலாசபி எப்படி வந்து சர்வதேச அமைதி சார்ந்து அதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தீசிஸ் 2008 முடிச்சு அதில் பிஹெச்டி வாங்கியிருக்காப்புல. காந்தியன் ஸ்டடீஸில் இருந்து அதில் ரிசர்ச் பண்ணிவிட்டு
வந்து பாஜக இணைந்து சவர்கரோட சேர்ந்துட்டாரு. நாட்டு பணியெல்லாம் ரொம்ப பெருசா செஞ்சுட்டு இருக்கக்கூடியவராக இருக்கார். பிடிஆர் அந்த வீடியோ ஆக்சுவலாக அது கோவிட் காலத்தில் பேசப்பட்டது. ப்ரொஃபஸரே கிடையாதுங்க அப்படின்னுட்டு அவருடைய சேனலில் பேசி போட்டிருப்பாரு. அது கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி இருக்கும். இவங்க எல்லாம் டிபேட்டுக்கு வந்து உட்காந்துட்டு தெரிஞ்சவங்களா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அவர் அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பார். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் டிபேட் போயிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே தமிழ் சேனல் டிபேட்டுக்கும் பிடிஆர் வருவாப்பில். அப்போ ஒரு ஐடி இன்சார்ஜாக இருக்கிறதுக்கும் முன்னாடி அப்படியான காலகட்டத்தில் குறிப்பிடப்பட்டது. பட் அவருக்கான விஷயங்கள் கட்சிக்குள்ளே தெரிஞ்ச முகம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதில் பலரும் அந்த ஊடகத்துக்கு வந்ததுனால தான். இதுக்கு அடுத்தபடியாக திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள், எஸ்ஆர் சேகரனுடைய இதுவும் ரொம்ப இதுதான். அவங்க கொங்கு பேஸாக இருக்கலாம், பொருளாளர். அதுபோக இவங்க யாராவது ஏதோ கேஸில் மாட்டி ரயிலில் மாட்டின 4 கோடிக்கு அவரை கூப்பிட்டு சிபிசிஐடி மணிக்கணக்கில் விசாரணை பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பொருளாளர் நான் தாங்க, ஆனால் பணமெல்லாம் எங்கள் கைக்கு வராதுங்கன்னு அவர் சொன்னாலும் விடுவாங்களான்னு தெரியல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ரொம்ப பிரச்சனைக்குரியது வாட்ஸ்அப்பில் வர அத்தனை ஃபேக் நியூஸையும் எடுத்து உண்மைன்னு நம்பி சோஷியல் மீடியாவில் போட்டு அதை இருக்கிற ஃபேக்ட் செக்கிங் யூனிட் எல்லாம் தப்பு, இண்டிபெண்டன்ட் ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் தப்புன்னு சொன்னாலும் டெலிட்டே பண்ணாமல் வச்சு அதனால் இப்போ சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகக்கூடியவர் எஸ்ஆர் சேகர் அவர்கள். ஸோ இப்படியான ஒரு அமைப்பாகத்தான் ஒரு 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 நல்ல கோர் கமிட்டிங்கிற மாதிரி கோரான ஒரு டீமை பிடிச்சி எடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னமோ இவங்க கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக அந்த டீமை எடுக்காமல் உள்ளுக்குள்ளே அதிகாரம் கைமாறுவதற்கான ஒரு ஸ்பேஸாக இதை கொண்டு வராங்க. ஒன் மேன் ஷோவாக இனிமேல் இருக்கக்கூடாது. என்னன்னா இப்படியான ஒரு கட்டமைப்பை வடிவமைச்சிட்டு அண்ணாமலை வந்து இதே போல் ஒரு கமிட்டியில் ஒரு ஆளாக அதுக்கு கன்வீனராக வேணா இருந்துக்கிட்டோங்கிற மாதிரி மாற்றுவதற்கான ஏற்பாடுகளாக இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதில் கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ பல விசாரணைகள் வந்து பாஜக கமலாலயத்தில் வந்து தொடர்ச்சியாக நடந்திருக்கு. கமலாலயமே ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய இடமாக முன்னாடி வந்து விசாரணை அறிக்கைகள், அதாவது உட்கட்சி விசாரணை அறிக்கைகள்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. பல குற்றச்சாட்டுகள் வெளியே வந்திருக்கு. சூர்யா வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் நிறைய ஆடியோக்கள் வெளியிட்டிருக்கார். இது எல்லாமே விசாரிக்கப்படும் போது அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடி வரும் இல்லையா அடுத்தது? இல்லை, இப்போ அந்த இடம் தான். ஏன்னா அண்ணாமலை இங்கே அவர் இப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு அமர் பிரசாத் ரெட்டியே ஏன் போலங்கிற கேள்வி இருக்குது. ஒரு வேளை எதுவும் வீடியோ கோணத்தில் அவர் மாட்டாமல் போயிட்டாரா, அமர் பிரசாத் ரெட்டியை விட்டுட்டு இவங்க எந்த பக்கம் இருந்த ஆங்கிள் வச்சாங்கிற சமீப நாட்களில் அவங்களுக்கு ஏர்போர்ட்னாவே ஒரு பயம் வருது. ஏன்னா அங்கே நிறைய கடத்தல்களில் இவங்க பேர் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் சென்னை ஏர்போர்ட்டுன்னும் போது ஏர்போர்ட்டுக்கு போய் இன்னும் பயம் வருது. இன்னும் கூடுதல் இதாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு அந்த சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு கோர் டீம் இருக்குல்ல உங்கள் சென்னையில், ஐ திங்க் 3 வேட்பாளருங்க, பால் கனகராஜ், தமிழிசை, வினோத் பி செல்வம். இவங்க 3 பேருமே வரலையே. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து தான் போறீங்க. உங்க கட்சியினுடைய இப்போதைய எலெக்ஷன் நாட்கள். ஆனால் இவங்க 3 பேருமே உங்களை செட் ஆஃப் வரல அப்படின்னா இவரை கொண்டு போய் இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கில் அவர் போய் அங்கே விசாரணைக்கு அப்படின்னு அவர் அங்கிட்டு இருக்காரு. வினோத் பி செல்வம் அண்ணாமலை திட்டமிட்டு சைலைன் பண்ணார். ஏன்னா வினோத் பி செல்வம் மாநிலத்தினுடைய இளைஞர் அணிக்கு தலைவராக இருந்தார். நீங்கள் இளைஞர் அணிக்கு தலைவராக இருக்கீங்கன்னும் போது இளைஞர் அணின்னு மட்டுமே தனியாக தமிழ்நாடு முழுக்க உங்கள் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு மாநில மாநாடு போட முடியும். ஸ்டேட் லெவலில் எதனாலும் நீங்கள் தனியாக ஒரு விங்காகவே உங்களால் செயல்பட முடியுங்கிறதுனால இருக்கிற 10-12 துணைத் தலைவர் ஒரு ஆளாக அவரை நகர்த்தினது அண்ணாமலை திட்டமிட்டு. ஏன்னா துடிப்பாக இருக்கிறாரு இளைஞர், கம்பேரிட்டிவ்லி வேலை செய்கிறதுக்கான அங்கே விஷயங்கள் தான். இப்படியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாதுன்னு திட்டமிட்டு அவரை சைட்லைன் பண்ணுறதுக்காக ஒரு வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற சார்ஜ் இன்னமும் இருக்குது. தமிழிசைக்கா நம்ம கேட்கவே வேண்டாம். திடீர்னு பார்த்தா என்னுடைய தம்பி அப்படின்னு அந்த ஒரு அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டக்கூடிய லெவலுக்கு போச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அப்படியாக இருக்கும்பொழுது அவர் பேசின பிறகு கூட இந்த தற்கொலை போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்க கூடாதுன்னு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. இப்போ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அண்ணாமலை எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போவாராங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அவருடைய டீம் இப்போது கமலாலயம் பக்கம் வந்துட்டு போகுமாங்கிறது அதை விட பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது இந்த ஏற்கனவே நாட்டை அண்டை நாட்டுக்காரங்கிட்ட பறி கொடுத்துட்டு அவங்க திரும்ப மீட்கிறதுக்கு வரும்போது இவங்க என்ன ஆவாங்கங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஒரு பழைய டீம் உள்ளே வருது அப்படின்னா இப்போ இவங்க கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சரை காலி பண்ணுவாங்கிறதாண்டி விசாரணைன்னு போட்டால் யார் விசாரிப்பாங்கிற கேள்வி இருக்குது. இப்போ உள்ளே இருக்கிறதுல யார் யாரெல்லாம் அண்ணாமலையோட நெருங்கமாக இருந்தாங்க, இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுக்கும் உங்களுக்கு. அந்த இடம் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. நேரடியாக இப்போ இங்கே நடக்கிறதுலாம் யார் மூலயமா அவர் தகவல் வாங்க போகிறாரு. ஏன்னா இப்போ ஹெச் ராஜா அவராக வாலண்டியராக ஸ்டேட்மெண்ட் விடலை. அவருடைய இன்னைக்கு ஸ்ட்ரக்சரே எப்படி இருந்ததுன்னா நாங்கள் இணைந்து எடுக்கிற முடிவை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோங்கிற மாதிரி ஒரு டீம் மேனாக தான் இன்றைக்கி அவர் இது பண்ணுறாரு. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. மாநிலத்தினுடைய கன்வீனர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும்போது பார்ட்டியினுடைய கன்வீனர்னால் அதை நம்மளாக எடுத்துக்கக்கூடாதுன்னுட்டு கொஞ்சம் கான்ஷியஸாக ஹெச் ராஜா வார்த்தைகளை கான்ஷியஸாக பயன்படுத்துகிறார் என்பதே
ஒரு புதிய விஷயம் தான், நல்ல விஷயம் தான் அப்படின்னு அவருக்கு பழக்கமில்லாத விஷயம் பார்க்கணும். ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க மீம் கிரியேட்டர்ஸ்க்குலாம் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி நம்ம பார்க்கணும். இப்போ அண்ணாமலைக்கானது நீங்கள் வந்து வெறுமனே கமலாலயத்துக்குள்ள அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அது பெரிய லெவலுக்கு ஒரு விஷயமா போகாது. ஏன்னா அவர் பதவியில் இருக்கும்போதே பல விஷயங்களை எடுத்து இவங்க புகார் கடிதங்களாக மேலே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்து அடிக்கோட்டிட்டு பார்க்கணும். அதெல்லாம் நடந்த பிறகும் இப்போ அண்ணாமலையை ஒரு ஹாலிடே மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இவ்வளவு தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டிய, இல்லை 26 ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்சியில் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. 2026க்கு பாஜக டெல்லி தலைமை சீரியஸாக இல்லை தமிழ்நாடை பொறுத்தவரை. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் ஏற்கனவே தெரியும் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய அளவுக்கு அண்ணாமலை மீதான புகார்கள் அப்படின்னா நடக்கவே அதெல்லாம் மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் சில விஷயங்கள் நீங்கள் தோணினாலும் நீங்கள் ஆரம்பித்தா மலர்கொடி கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க கேடி ராகவனுடைய அந்த வீடியோக்களுக்கு பிறகு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கமிட்டி கூடுச்சா, என்ன விசாரணை நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அந்த ஆவணங்கள்லாம் எடுத்து திரட்டுற லெவலுக்குலாம் அண்ணாமலை கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டார்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். உங்களுடைய நேரத்துக்கு விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.